நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நிறைய அப்ளிகேஷனை நம்ம பயன்படுத்திட்டு இருப்போம். அதில் ஒரு சில அப்ளிகேஷன் வந்து நம்ம ரெகுலராக ரொட்டீனாக பயன்படுத்திட்டு இருப்போம். இந்த மாதிரி அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் சில சமயங்களில் சேட்டை பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? அதுக்கு அந்த பழைய வெர்ஷனே இருந்தால் சூப்பராக இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை வரும். அதுக்கு ஒரு சிறந்த வழி இருக்குது. அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் விஷயம் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். டெக்னாலஜி வளர்ந்துகிட்டு இருக்கு, வளர்ச்சி அடைஞ்சுகிட்டு இருக்கு, போய்கிட்டே இருக்கும். நம்ம எந்த இடத்துலையும் நம்ம நிறுத்த போறது இல்லை. ஸோ அந்த அளவுக்கு புது புது விஷயங்களை நம்ம வந்து கத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்க போறோம். இதுதான் டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஸோ இந்த டெக்னாலஜியில பாத்தீங்கன்னா நிறைய புது புது விஷயங்கள் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து புது புது அப்டேட் கொடுத்து நமக்கு அதில் உள்ள ஒரு ஈர்ப்பை வந்து தொடர்ச்சியாக உண்டாக்கிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். அதுல இருந்து நம்ம ஒரு செகண்ட் கூட விலகி போயிடக்கூடாது. அதுதான் அந்த டெவலப்பரோட முழு வேலையும். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை புது வெர்ஷன் வந்ததுன்னா நம்ம ஃபோனில் அப்டேட்டும் கொடுத்துருவோம். ஸோ அந்த அப்டேட் பண்ண அப்ளிகேஷன் வந்து நம்ம ஃபோனில் சில சமயங்களில் சப்போர்ட் பண்ணுறது இல்லை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ பழைய வெர்ஷனே பெட்டர்னு தோணுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதுக்கு ஒரு சிறந்த வழி இருக்கு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் பழைய வெர்ஷனை கூட உங்களோட ஃபோனில் பயன்படுத்த முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் நிறைய அப்ளிகேஷன் இருக்கும். அதில் ருட்டீனாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன் எதுன்னு பார்த்துக்கோங்க. அதில் சில சமயங்களில் புது அப்டேட் வந்தால் அப்டேட் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த அப்டேட் பண்ண அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் சப்போர்ட் பண்ணலைன்னா மறுபடியும் ப்ரீவியஸ் வெர்ஷன், பழைய வெர்ஷன் அப்ளிகேஷனை நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் எடுக்கிறேன். ஸோ இந்த ஃப்ளிப்கார்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து எனக்கு வந்து புது வெர்ஷனாக இருக்குது, இது சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? பழைய வெர்ஷனை வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? வழக்கமாக இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆப் இன்ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் ஸ்டோரேஜ் இருக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிளியர், கேஷ் கிளியர், அதுக்கப்புறம் கிளியர் டேட்டா, ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு பேக் போங்க. பேக் போனதுக்கப்புறம் இதில் ஃபோர்ஸ் டு ஸ்டாப், அதை ஸ்டாப் பண்ணுங்கள் மறுபடியும். அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் கொடுத்துருங்க. அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஃப்ளிப்கார்ட் வந்து அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு, போயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ அந்த ஃப்ளிப்கார்ட்டோட ப்ரீவியஸ் வெர்ஷன் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு குரோமை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு ஏபிகே பியூர் டேப் பண்ணி சர்ச் கொடுங்க. இதில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் கிளாஸ் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நேம் ஃப்ளிப்கார்ட் ஆன்லைன் ஷாப்பிங். ஸோ இந்த அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள். நம்ம ப்ரீவியஸாக அன்இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செகண்ட், இதில் பாருங்கள் ப்ரீவியஸ் வெர்ஷன் 6.18, 6.17, 6.17, 6. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வெர்ஷன் வந்து மொபைலில் பார்க்கும்போது ஒரு 4 இது காட்டும். நிறைய பார்க்கணும்னா இதில் மோர்ன்னு இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளவு ப்ரீவியஸ் வெர்ஷன் இருக்குன்னு. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 6.10. ஸோ 7ஆம் தேதி 1ஆவது மாதம் 2019. ஸோ இது நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு டவுன்லோட் வேரியன்ட் ஏபிஎஸ். ஸோ இதை ஈஸியாக உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், சிம்பிள். இந்த மாதிரி உங்களுடைய ப்ரீவியஸ் வெர்ஷனை வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணி பயன்படுத்த முடியும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய பழைய வெர்ஷன் அப்ளிகேஷனை எப்படி மறுபடியும் உங்கள் ஃபோனில் ரீஇன்ஸ்டால் பண்ணுறது தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரியாவது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.